என் அன்பார்ந்தவர்களே, செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் அதை பற்றி பேசுகிறோம். இது முக்கியமான இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன், எதனால் இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற ப்ராஜெக்டில் பெற்றோர்களும் குழந்தைகளும் கலந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போட போகிறேன். சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேரண்ட் வந்திருந்தார், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தார். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையனோட. அவர் டெலிஃபோனில் என்ன சொன்னார் என்கிட்ட, சார் என் பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவருக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை சார். காலையில் 8 மணிக்கு எழுப்பி அவர் ஸ்கூலுக்கு போடுற வேலைக்கு எனக்கு நாக்கு தள்ளி போகுது சார். ரொம்ப வருத்தமாக சொன்னார். அவ்வளவு சிரத்தையாக படிக்க மாட்டேன்றான், ஒரே கம்ப்ளைண்ட்டாக வருது ஸ்கூல்லேருந்து அப்படின்னு வந்தார். சரி, வந்தார் நேராக. அவர் ஒய்ஃபு அந்த பையன் 3 பேர் வந்தாங்க. அந்த மாணவன்ட்ட நான் கேட்குறேன், என்னப்பா நீ வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிற? அவர் 3 சொன்னார். ஒன்று யூடியூபரு, 2வது டாக்டரு, 3வது IPS ஆஃபீஸர். 3 சொல்கிறாரு. ரொம்ப சீரியஸாக சொல்கிறார். அவரோட உட்காந்து நான் பேசினேன். அவருக்கு யூடியூபர்னால் என்னன்னு தெரியாது, மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ ஆகும், எவ்வளோ மார்க்குன்னு தெரியாது. அவர் IAS ஆகணும் அப்படின்னா அதனுடைய பாதி அவருக்கு தெரியாது. ஆக அவருக்கு தெளிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது, அந்த மனப்பக்குவம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு ஒரு ட்ரீம் இருக்குது. அதுதான் செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் சூப்பர்விஷன். ஏற்கனவே சொன்னேன், விஷன், மனக்கண் முன்னாடி வருங்காலத்தை பார்க்கக்கூடிய அந்த படம் கிளியராக இருக்கிறதா, டிஜிட்டலாக இருக்கிறதா, அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த தெளிவு வரும், புரிதல் வரும். அப்புறம் அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யூடியூப்னா என்ன. அவர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை யூடியூப்பில் பார்த்து அதே மாதிரி பண்ணணும் விருப்பப்படுறார். தென் ஐ told him what is the link between your life goal and YouTube. I took nearly 20 minutes அவரோட பேசி அவர் யூடியூப்பை பற்றி சொல்லி அதில் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்ன முடியும், எந்த துறையிலெல்லாம் யூடியூப்பை எக்கச்சக்கமாக பரவிக்கிட்டு இருக்கு, அந்த துறையில் இவருக்கு அந்த துறை ஞானம் இருக்கிறதா. சரி, அடுத்தது டாக்டர், IAS ஆஃபீஸர். இது 2மே பண்ணலாமே அப்படின்றேன். சார் எப்படி சார் 2மே பண்ண முடியும்? நான் சொன்னேன், எங்கள் ஊரில் சந்தோஷ், டாக்டர் சந்தோஷ்னு ஒரு கலெக்டர் இருந்தாருங்க, அவர் MBBS படித்து IAS பாஸ் பண்ணார் அப்படிங்களான்னு கேட்குறாரு. எனக்கு அவருடைய நண்பர், அவருடைய ஃபோட்டோ காமிக்கிறேன். ஸோ புரிதலும் கிடையாது, தெளிவும் கிடையாது. நம்ம குழந்தைகள் வளரும் பொழுது ப்ரீகேஜியில் ஆரம்பித்து +2 வரும்போது 2 முக்கியமான காலகட்டம். ஒன்று அந்த மழலை பருவம், சின்ன குழந்தைகள் 3 வயசுக்கு முன்னாடி இன்னசென்ட். அப்புறம் ப்ரீகேஜில் ஆரம்பித்து ஒரு 4th or 5th ஸ்டாண்டர்ட் வரையில் வெரி இன்னசென்ட். அவங்க என்ன வேணால் அவங்கள நம்ம சாதிக்க வச்சிடலாம், அவங்கள மிஸ்கைட் பண்ணலாம், ரைட். அவங்கள எஸ்பெஷலி சிறு குழந்தைகளாக இருந்தால் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், 3 கண்ணை வரான், கோணிக்காரன் வரான் அப்படிலாம் கூப்பிட்டு பயப்படுத்தும். அவங்க உண்மையிலே பயப்படுவாங்க. இப்படிலாம் இருக்கும் போல் இருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே போய் நான் போலீஸை கூப்பிடுவேன், நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன், உண்மையிலேயே பயப்படுவாங்க சின்ன வயசு இருக்கும்பொழுது. அதே மாதிரி தான் இந்த டீனேஜ் 8th 9th 10th +1 +2ன்ற குழந்தைகள் அந்த தெளிவு இல்லாததுனால அவங்கள ஈஸியாக மற்றவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டீனேஜ் பாய்ஸ், டீனேஜ் கேர்ள்ஸு இன்ஃபேச்சுவேஷனாக காதல்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு காதலுக்கும் இன்ஃபேச்சுவேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால தான் இந்த டீனேஜ் கவுன்சிலிங்கும் தேவைப்படுது. அதனால தான் பள்ளிக்கூடங்களில் ஒரு கண்டிஷன் என்ன போடுறாங்க, கல்வி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில், ஏன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு கவுன்சிலர் இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் யார், என்னுடைய குறிக்கோள் என்ன, அடுத்த 10 ஆண்டுகளில் நான் என்ன இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள் என்னுடைய திட்டம் என்ன, அந்த 5 ஆண்டுகளில் நான் இதுவாக ஆகணும், அடுத்த 6 மாதம் என்னுடைய திட்டம் என்ன, அப்போ என்னுடைய ஒரு வாரம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஒரு வாரத்தினுடைய அங்கமாக ஒரு நாள், அதாவது நாளை எப்படி என்னையே செதுக்கிக் கொள்ளப் போகிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு காலையில் இருந்து இதுவரையில் நான் என்னத்தை செஞ்சேன், அப்போ என்னுடைய செயல், அந்த செயலுக்கு உண்டான திட்டம், செயல் வேறு, செயல் திட்டம் வேறு. செயல் திட்டம் ஸ்ட்ராட்டஜி,
நான் ஆங்கிலம் கற்றுக்கணும், அடுத்த 6 மாதத்துக்குள்ள சரணமாக நான் ஆங்கிலத்தில் பேசணும்னா அதுதான் செயல் திட்டம். அதில் ஒரு செயல் தினம் நியூஸ் பேப்பர் படித்து 5 வார்த்தைகளை எழுதி அதுக்கு சென்டென்ஸ் எழுதி பேசி பார்ப்பது. அந்த செயல் திட்டம் தான் டாஸ்க்கு, ஒரு சின்ன டாஸ்க்கு. அடுத்த 3 மாதங்கள்னா நான் இந்த சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த டாஸ்க் ஏதோ ரிலேட்டட் கோல். ஸோ என்னுடைய இந்த செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற திட்டத்தில் இது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்தாச்சுன்னா நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது தேவையா என்ற கேள்வி அங்கே உள்மனதிலேயே வந்துடும். அப்போ கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. தி மைண்ட் வில் ரிஜெக்ட் தட் ஆக்டிவிட்டி அண்ட் த மைண்ட் வில் அக்செப்ட் அன் ஆக்டிவிட்டி இஃப் இட் இஸ் ரெலவெண்ட். இதுதான் இந்த திட்டம். இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு அனுப்புங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க போகிறோம். இதன் காரணமாக இந்த குழந்தைகளை, முக்கியமாக 8th ஆரம்பித்து 12th வரைக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணாமல் அவங்க தெளிவாக புரிதலோட ஒரு பக்குவ மனப்பான்மையோடு வந்து கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அவங்களையே அவங்க வடிவமைத்துக் கொள்வார்கள். இந்த எபிசோடுங்களை பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.